வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இன் அரக்கு தான். அதுக்கு பேர் சாப்பாராய் வாட்டர் ஃபால்ஸ்னு பேர். சாப்பானா வாட்டர், ராய்னா அந்த ஃப்ளோ, அந்த கீழே இறங்குறது. இது வந்து ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸுன்னு சொல்கிறது இல்லை, சாப்பாராய் கேஸ்கேடுன்னு சொல்கிறா. என்ன டிஃப்ரென்ஸு வாட்டர் ஃபால்ஸ்க்கும் கேஸ்கேடுக்கும் அப்படின்னாக்கா, வாட்டர் ஃபால்ஸ்னால் அது வந்து ரொம்ப ஒசரத்துலேருந்து கீழே ஒரே லைனாக ரொம்ப கஷஸ்ன்னு சொல்கிறோட அது மாதிரி ரொம்ப ஃபோர்ஸோடு கீழே விழருது. ஆனால் கேஸ்கேடுனாக்கா இந்த ராக் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் முள்ளமாக வந்து கீழே விழருது. இது வந்து ஒரு டான்ஸிங் ஸ்டெப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் அதுக்கு பேர் கேஸ்கேடுன்னு வச்சுருக்கா. இப்போ நம்ம வந்து அந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டோம். இது வந்து ஒரு மீன் மேலே மகாலட்சுமி உட்காந்துட்டுருக்கா மாதிரி இருக்குது. ஒரு சின்ன கோவில் என்ட்ரு பண்ணின உடனேயே அந்த ட்ரைபல்ஸ் வந்து சிவன் இருக்குது, பகவான் சிவன், அப்புறம் வந்து நந்தியும் இருக்குது, அந்த பக்கம் பிள்ளையாரும் இருக்குது. இது வந்து நம்ம வந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்த உடனே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி இறங்கினா தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போக முடியும். இங்கே வந்து ஒருத்தர் மங்கீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒருத்தர் உட்காந்துட்டு கொம்பை வச்சுட்டுருக்கா செக்யூரிட்டி மாதிரி, அந்த மங்கீஸை திறத்துறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எல்லா ஸ்டெப்ஸும் ஏறி இறங்கணும். இறங்கினா தான் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போக முடியும். ஏறினோன்னா அழகான ஒரு கார்டன் இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் இருக்குது. இது வழியாக இறங்கணும். நம்ம அந்த கீழே தெரியறது பாருங்க, அதுதான் வாட்டர் ஃபால்ஸ். பின்னாடி பூரா ஒரே ஜங்கிள் மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி மலை. இது வந்து அவள் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டியிருக்கா. அங்கே இது வந்து ஆக்சுவலாக இது ட்ரைபல் ஏரியான்னு சொல்கிறா. அவளோட டான்ஸ் கூட, நிம்சாங்கிற டான்ஸ் கூட இங்கே நடக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மற்றவாளுக்கு அவள் மேக்கப்லாம் பண்ணி விடுறா, அவளே ட்ரெஸ்ஸும் கொடுக்குறா. அவள் கூட சேர்ந்து நம்ம டான்ஸ் கூட ஆடலாம். இதுக்கு ஏதோ பைசா கலெக்ட் பண்ணுறா. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி விடுறா. அவளோட ஜுவல்ஸு எல்லாம், மேக்கப் எல்லாமே போடுறா. இப்போ நம்ம முள்ள இறங்கி வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இது நிதானமாக ஆனால் அழகாக ஒரே ஃப்ளோவோடு தண்ணி வந்துட்டே இருக்குது. இதுக்கு வந்து ஓவராக அந்த ஃபால்ஸ் மாதிரி ஃபோர்ஸ் கிடையாது. இந்த ஒரு டான்ஸிங் ஸ்டெப்புன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இதுக்கு விளக்கமாக சொல்கிறா. அழகாக ஒரு சீராக அது மாட்டுக்கு அப்படியே ஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்குது. இது வந்து மழைக்காலம் இல்லாததுனால, சம்மர் ஆனதுனால தண்ணி வந்து இவ்வளோதான் இருந்தது. இல்லைன்னா இது பூராவுமே இந்த பாறையை ஃபுல்லாக அடிச்சுட்டு ஸ்டெப்ஸாக தண்ணி விழும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாறை கூட அது வந்து நடுவோடு அழகாக வந்து விழருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கொஞ்சம் கூட கீழே இறங்கி இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஏன்னாக்கா மேலேருந்து அவ்வளோ வந்து அக்யூரேட்டாக தெளிவாக தெரியலை அப்படிங்கிறதுக்காக. இதை பார்த்தீங்கன்னா அது இது மாதிரி வருது. இதுக்கு ஃபோர்ஸ் இல்லாமல் இல்லை, ஃபோர்ஸ் இருக்குது. இருந்தாலும் வாட்டர் ஃபால்ஸ் அளவு ஃபோர்ஸ் கிடையாது. இந்த கம்பிக்கு அந்த பக்கமாக தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நம்ம இந்த பக்கம்தான் எடுக்கணும். ஆனால் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட கீழே இறங்கலாம். ஆனால் அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி கல்லுங்கெல்லுமாக தான் இருக்கும். பார்த்து நடந்து போகணும். எப்படியோ முள்ளமாக நடந்து போய் நான் எடுத்துன்னு வந்தேன். இது ரொம்ப கிட்டக்க போய் எடுத்தேன் நான். இது வந்து அவளாக டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த மண்டபத்தை ரெடி ஆகிட்டா. யாராவது கஸ்டமர்ஸ் வந்தால் அவளையும் கூப்பிட்டுக்கிறா. அந்த சீசன் டைமில் இவள் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பைசா அவளுக்கு கிடைக்கிறது. தே ஆர் வெரி ஹாப்பின்னு சொன்னால். என்னை கூட கூப்பிட்டா. நான் சொன்னேன் என்னால் நடக்கவே முடியல, என்னை டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடுறியம்மான்னு. ஆண்டி ஒரே ஒரு ஸ்டெப் போடுவோன்னா ஒரே ஒரு ஸ்டெப் போட்டு காமிச்சப்போ அவளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ரொம்ப கை தட்டி சிரிச்சா. என்னை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நின்று ஆடியலன்னு சொன்னால். ஏதோ ஒரு சின்ன ஸ்டெப் தான் நான் போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வாட்டர் ஃபால்ஸ் தான், அடுத்த சைடுலேயும். இங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம் கூட பார்க்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா அந்த ட்ரைபல் கேர்ள்ஸ் எல்லாமே ஓரளவு இங்கிலீஷ் பேசுகிறா. தேங்க்யூ மேம் அப்படிங்கிறா, வெல்கம்னு சொல்கிறா. இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸு
ஆனால் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி பேசுகிறா. அதிலே அவள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகிறா அப்படிங்கிறது தெரியறது. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே படிக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம மனசுக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், அவளும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் அதில் ஒரு விஷயம் கேட்டப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த கார் ஓட்டின்னு வந்தார் இல்லையா, அந்த டிரைவர் வந்து என்னையும் இவரையும் கீழே தண்ணியில் கால் வைக்க வேண்டாம், கால் வைக்க வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார். என்னடா இவர் எப்போ பாரு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் வரும்போது அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், இங்கே வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுமா. அது வந்து இந்த தண்ணியினாலேயோ பாறையினாலேயோ இல்லை, இங்கே வர சில பேர் வந்து பியர் அது மாதிரி சிலதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பாட்டிலை வந்து இந்த தண்ணியிலேயே போட்டுடுறா. அது வந்து உடஞ்சி வந்து மற்றவா கால் வச்சாலோ இல்லை அங்கே வந்து குளிக்க பண்ணாலோ அவளுக்கு ரொம்ப கீறி ரொம்ப சீரியஸ் ஆகிடுது அப்படின்னு. அதை கேட்டப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம வெளியில் போகும்போது முதல்ல இயற்கையை நம்ம காப்பாற்றணும், ரெண்டாவது வந்து நம்மளால் மற்றவளுக்கு தொந்தரவு வராத வகையில் நம்ம நடந்துக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன ரிக்வெஸ்ட்டு தான், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கணும். என் மனசில் தோணினதை நான் சொன்னேன். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹாவ் அ கிரேட் டே.